ஹை டியூட்ஸ். கொல்கத்தா டாக்டர் கேஸில் வந்து ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் சரிங்களா? சம்பவம் நடைபெற்ற 4 மணி நேரத்தில் சஞ்சய் ராய்ன்றவன் கைது செய்யப்பட்டதில்ல. அவன் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே வந்து நீதிபதிக்கு முன்னாடி வந்து கதறி அழுதுருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு நீதிபதி வந்து பாலிகிராஃப் என்னும் உண்மை கண்டறியும் சோதனை வந்து நீங்கள் வந்து இவர் மேலே வந்து நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு உத்தரவு விட்டுட்டாரு. ஆக்சுவலாக இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடந்தது? 9ஆம் தேதி அதிகாலை வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுங்க. ஸோ அந்த டாக்டர் பயிற்சி மருத்துவர் பேர் வந்து நிர்பயா சரிங்களா? ஸோ இவங்க வந்து 36 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ 9ஆம் தேதி சும்மா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செமினார் ஹால் சரிங்களா? இவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு ரூமும் கிடையாதுங்க. செமினார் ஹாலில் போயிட்டு வந்து தூங்கியிருக்காங்க. இதை பார்த்த சஞ்சய் ராய் சரிங்களா? ஸோ இவன் வந்து போயிட்டு பாலியல் துன்புறுத்தல் மூலம் முடிஞ்சிட்டு வெளியே வந்திருக்கான் சரிங்களா? இவர் தான் வந்து கொலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிருந்திருக்கு. அந்த சிசிடிவி கேமராவில் வந்து இவன் தான் அந்த ரூமுக்குள்ளே போயிருந்திருக்கான். 4 மணிக்கு போயிருந்திருக்கான். கழுத்தில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிருக்கு, ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மாட்டிருக்கு. அது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ரிட்டன் வெளியே வரக்குள்ள அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து இல்லை சரிங்க. ஸோ அதனால் வந்து இவர் தான் வந்து கொலையாளின்னு சொல்லிட்டு கைதும் பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்புறதுல வந்து என்ன இருந்திருக்குன்னா 150 செமன் வந்து அந்த பொண்ணோட வெஜைனாலேருந்து எடுத்திருக்காங்க. விச் மீன் ஸோ இதை வந்து ஒரு கேங் ரேப், அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம், இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரி முதல்வர் வந்து இந்த இன்சிடென்ட் அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரிசைன் பண்ணிட்டார், ராஜினாமா பண்ணிட்டார் 4 ஹவர்ஸ்லேயே. இவர் மேலே நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தக்குள்ள இவரை வந்து பிடிச்சி விசாரிச்சதுல இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள், அதாவது இவருக்கு இந்த ஆர்ஜேக்கரோட கல்லூரி முன்னாள் முதல்வர் சரிங்களா? இவர் பேர் வந்து சந்தீப் கோஷ். இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து சிபிஐ விசாரணை நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன். இவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா பிணத்தை வந்து மற்ற கண்ட்ரிக்கு விற்றுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் டெண்டர்லாம் வரும்ல, ஸோ ஹாஸ்பிட்டல் டெண்டர் எல்லாத்தையுமே வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து கமிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இவர் மேலே வருது. இவருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை தெரியப்படுத்தணும். இப்போ கடைசியாக வந்து இந்த விசாரணை வந்து நீதிபதிக்குள்ளே போயிருந்துருக்குங்க. ஸோ ஆஜர்படுத்தின அப்புறம் சஞ்சய் கோஷ், சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி அழுதுருக்கான். இதுக்கப்புறம் உத்தரவிட்டுருக்காங்க. யார்? உயர்நீதிமன்றம் வந்து ஜட்ஜி வந்து உத்தரவிட்டுட்டாங்க. என்ன உத்தரவிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் மேலே வந்து நீங்கள் வந்து பாலிகிராஃப் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்தே ஆகணும். அதாவது உண்மை கண்டறியும் சோதனை வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உண்மை கண்டறியும் சோதனை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாலிகிராஃப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குற்றவாளி மேலே வந்து ஒரு பாலிகிராஃப்ன்ற ஒரு மிஷினை வந்து பொருத்திட்டு, இப்போ வந்து ஒரு கொஷின் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பொய் சொன்னீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து மாற்றம் ஏற்படும். அது இந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த மாற்றம் வந்து பதட்டமாகலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து கோவப்படலாம். அந்த மாதிரி வந்து மாற்றம் ஏற்படக்குள்ள இந்த மிஷின் வந்து ஈஸியாக வந்து உங்களை கண்டறிய வச்சிடும். இதுதான் வந்து உண்மை கண்டறியும் சோதனை. இது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ வந்து ஒரு குற்றவாளி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உண்மை கண்டறியும் சோதனை நீங்கள் வைக்கிறீங்கன்னா அட் த சேம் டைம் அவன் வந்து தெளிவாக நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் வந்து பதட்டப்படாமல், கோவப்படாமல், எந்த ஒரு நர்வஸுமே இல்லாமல் தெளிவாக நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உண்மையான குற்றவாளியாக இருந்தாலுமே வந்து அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிருந்துருவான் சரிங்களா? பாஸ் ஆகிருந்துருவான். விச் மீன்ஸ் அவன் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ சஞ்சய் ராயன்றவன் மேலே நீங்கள் வந்து உண்மை கண்டறியும் சோதனை நீங்கள் விடுக்கிறீங்க. அவன் நார்மலாக எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா இவன் வந்து குற்றவாளி இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ இதனால தான் வந்து இந்த உண்மை கண்டறியும் சோதனை வந்து எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. இதை வந்து 7 பேர் மேலே வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. யார் மேலாம்? சஞ்சய் ராய், அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தீப் கோஷ், அதுக்கப்புறம் வந்து மருத்துவர்கள் 2 பேர், இதெல்லாம் வந்து 3 பேர்த்து மேலே இந்த உண்மை கண்டறியும் சோதனையை வந்து நம்ம வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்த அன்று இந்த மருத்துவரோட கைரேகை அந்த சம்பவம் நடந்த பெண் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. அதாவது 2 மருத்துவர்கள், கூட படிக்கிற மருத்துவர்களோட கைரேகை இருந்திருக்கிறனால அவங்க மேலேயே நீங்கள் வந்து உண்மை கண்டறியும் சோதனை இங்கே வந்து நடத்தப்படணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலங்க. ஆக்சுவலாக வந்து 9ஆம் தேதி இந்த இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு. இந்த கேஸ் நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கே நடந்திருக்கு, நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இதுக்கு நடுவில் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து வேலைக்கே போகலன்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து போராட்டம் வந்து வலுப்பெற்றது. இருந்தாலுமே ஒரு 2 வாரம் ஆச்சுங்க. ஸோ இன்னும் வந்து குற்றவாளி நம்ம தெளிவான, அதாவது உண்மையான குற்றவாளி நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து நிரபராதின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டபுள் கேம் மாறுறாங்களா அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரியுது. அதாவது உண்மை அவனே வந்து ஒத்துக்கிட்டான் சரிங்களா? சஞ்சய் ராயன்றவன் நான் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஒத்துக்கிட்டான். இப்போ வந்து நான் வந்து நிரபராதின்னு சொல்லுவோம், திசை திரும்ப பார்க்குறாங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்விகள் எழும்பு.
எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்க இந்த வேலையில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து 2 சரமாரியாக ஒரு 2 கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடந்தது? 9ஆம் தேதி அதிகாலை வந்து நடந்தது. நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணேன். அப்படி அங்கே தான் நடந்தது. இதில் வந்து சஞ்சய் ராயன்றவன் வந்து போயிருந்திருக்கான், இது பண்ணியிருந்திருக்கான். ஆக்சுவலாக அந்த கொலையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்த நபரே வந்து இன்னும் கண்டுபிடிக்கலையா? இதாவது அந்த காலையில் சரிங்களா, இது இன்சிடென்ட் நடந்தது காலையில். அதுக்கப்புறம் வந்து யார் இந்த கொலையை நடந்தது ஃபஸ்ட்டு எந்த மருத்துவர் பார்த்துருக்காங்க, யார் செமினார் ஹாலுக்குள்ளே போயிட்டு இந்த மருத்துவரை பார்த்து யாருக்கு வந்து செய்தி சொன்னாங்கன்றதையும் இன்னும் கண்டுபிடிக்கல. இது வந்து ஃபஸ்ட்டு போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மெயினான ஒரு திங் சரிங்களா, இது வந்து நம்மளை வந்து சந்தேகக்குள்ள படுத்தும். ஆக்சுவலாக வந்து இந்த செமினார் ஹால் இருக்குல்லங்க, ஸோ அந்த செமினார் ஹால்ன்றது பெரிய ஹாலுங்க, ஓகேவா? ஸோ அங்கே வந்து சவுண்டு போட்டால் எல்லாத்துக்குமே வந்து கேட்கும் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்லலாம் கதவு வந்து லாக்கில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த செமினார் ஹாலோட கதவு வந்து சரியாக இல்லை, அதாவது உடஞ்ச கதவு, சரியாக பூட்டவும் முடியாது. பட் உள்ளே இருந்து ஏதாவது சவுண்டு வந்தால் கூட வெளியே கேட்கும். பக்கத்தில் வந்து எமர்ஜென்சி சரிங்களா, செமினார் ஹால் பக்கத்தில் வந்து எமர்ஜென்சி ஹால். ஸோ நிறைய பேர் அங்கே வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து சஞ்சய் கோஸ்ன்றவன் இல்லை வந்து பல பேர் வந்து வந்திருந்தாலுமே வந்து சவுண்டு கேட்டிருக்கோம்ல. ஸோ அந்த சவுண்டு கேட்டு கூட யாரும் வரலையா? அங்கே வந்து கொஷினை வந்து யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து சாதாரணமாக வந்து டோர் சாத்திருந்தாலே வந்து நமக்கு வந்து சத்தம் வந்து ஹெவியாக கேட்கும் வெளியே. இது வந்து உடஞ்சது சரிங்களா, இது வந்து சாதாரண பூட்டு எதுவுமே கிடையாதுங்க, அப்படியே வந்து ஓப்பன்லேயே வந்து திறந்துருக்கும். இந்த சமயத்தில் அங்கே நடந்துட்டு இருக்க சமயத்தில் வந்து வெளியே வந்து சத்தம் கேட்டிருந்திருக்காதா? அதுவும் வந்து கொடூரமாக, அதுவும் கழுத்தை பிடிச்சி கையை உடச்சி இந்த இதில் இன்சிடெண்ட்டில் சவுண்டு கேட்டு யாரும் வந்து பார்க்கலையே. அதுவும் பக்கத்தில் வந்து எமர்ஜென்சி ஹால் சரிங்களா, எமர்ஜென்சி ஹாலில் நிறைய பேர் வந்து இருந்துட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே. அது வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரி சரிங்களா. ஆர்ஜே கார்டுன்றது கொல்கத்தாலே வந்து ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் ஒரு பூட்டு சரியா இல்லை, பக்கத்தில் எமர்ஜென்சி ஹால் தான். இந்த நடந்துட்டு இருக்கக்குள்ள வந்து யாரும் வந்து பார்க்கலையே இப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த சம்பவத்தை வந்து முதல்ல பார்த்தது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இந்த விஷயத்தை வந்து உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க சிபிஐ கிட்ட. இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றது இப்போ வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது சரிங்களா. நாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் சரிங்களா, ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கல. பட் உண்மையான குற்றவாளி வந்து இன்னும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருக்கும். வித்தின் ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய் ராய் தான் குற்றவாளினாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மருத்துவர்கள் 4 பேர் மேலேயும் உண்மை கண்டறியும் சோதனை, அதுக்கப்புறம் சஞ்சய் ராய், சஞ்சய் கோஸ், இதுக்கப்புறம் வந்து சஞ்சய் கோஸோட டிரைவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பல முடிச்சுகள், பல மர்மங்கள் வந்து இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸில் வந்து நம்ம வந்து டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னமும் வந்து போராட்டம் வந்து கொல்கத்தாவில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டில் கொல்கத்தா டாக்டர்ஸ் வந்து இன்னும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ வி வாண்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் அந்த சஞ்சய் ராயின்றவன் அவன் வந்து நிரபராதிக்கிட்ட நான் ஒரு நீதிமன்றத்தில் வந்து அழுதுருக்கான் சரிங்களா. நான் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான். பட் அக்கம் பக்கத்தினர்களில் விசாரிக்கக்குள்ள சிபிஐ வந்து விசாரிச்சுருந்துருக்காங்க இந்த சஞ்சய் ராய் வந்து எப்படி பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கக்குள்ள அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு கெட்டவன் சரிங்களா, இவன் வந்து நல்லவனே கிடையாது. இவனோட மொபைலை வந்து செக் பண்ணி இருந்திருக்காங்க சிபிஐ. அதில் வந்து நிறைய வந்து பான் வீடியோஸ் இருக்குது. அதுவும் இயற்கைக்கு மாறாக வந்து நிறைய வந்து பான் வீடியோஸ், அதாவது இயற்கைக்கு மாறானா இப்போ நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப வந்து கொடூரத்தனமாக எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பான் வீடியோஸ் நிறைய இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு 4 கல்யாணம் ஆயிருந்திருக்கு. 4 கல்யாணமும் இப்போ வந்து டைவர்ஸில் முடிஞ்சிருக்கு. அவங்கக்கிட்டே விசாரிக்கக்குள்ள, அவங்க வந்து முன்னாள் மனைவிகள்கிட்ட கூட விசாரிக்கக்குள்ள இவன் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவான் எங்களை. செக்சுவலாக வந்து நிறைய டார்ச்சர் பண்ணதுனால தான் வந்து நாங்கள் வந்து இவனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க மம்மி சரிங்களா, அவங்க அம்மா வந்து என் பையன் வந்து நிரபராதின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சரிங்களா, எல்லா ஒரு அம்மாவும் வந்து அவங்க பையன் வந்து நிரபராதின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து இந்த கேஸில் வந்து சஞ்சய் ராய் மட்டும்தான் வந்து இன்வால்வ் ஆயிருந்திருப்பாங்கன்னு நினைக்கக்குள்ள நமக்கு வந்து சந்தேகம் ஏற்படுது. இதை தாண்டி நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. இதுக்கு தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செமனில் வந்து நமக்கு 150 கிராம் செமன் வந்து இருந்திருக்கு. ஒரு ஆளை இதை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கு பதிலாக ஸோ அந்த கல்லூரி மொத்தம் இருக்குல்ல, ஸோ அந்த கல்லூரியில் அந்த டைமில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விசாரித்தா இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் சரிங்களா. அதுவும் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து விசாரித்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து நமக்கு வந்து எவிடன்ஸ் கிடைக்கும். உண்மையான குற்றவாளி யாரும் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டே பை டே வந்து நாளுக்கு நாள் வந்து இது இழுத்துட்டு தான் போகுமே தவிர உண்மையான குற்றவாளி யாரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது நடந்தால் கண்டிப்பாக வந்து அதுவும் நடக்கும். இவ்வளோ விஷயம் வந்து இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸில்
டே பை டே வந்து சிபிஐ விசாரணை நமக்கு வந்து அதிர்ச்சியாக வந்து நியூஸ் தெரியுது. இன்னும் வந்து ஒரு வாரம் கழிச்சு கூட இது கூட மாறலாம். ஸோ இது கூட எப்படி வேணாலும் மாறலாம் நமக்கு தெரியல. ஸோ டே பை டே வந்து இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸில் வந்து நமக்கு வந்து பல மர்மங்கள் வந்து எழுதுக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த வீடியோ அதிகப்பத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.